ஞாபக சக்தியை அதிகரிக்கும் வழிகள். ஞாபக சக்தி என்பது எமக்கு பரம்பரை அழகு மூலம் கிடைக்கும் ஒன்றாகும். அதனை நாங்கள் அதிகப்படுத்துவதற்காக பின்வரும் 7 வழிமுறைகளை பின்பற்றுவோம். ஒமேகா 3 நிரம்பிய உணவுகள்: மீன், முட்டை, பருப்பு, தானிய வகைகள், நட்ஸ் வகைகள், இறைச்சி போன்றவற்றில் இந்த ஒமேகா 3 உள்ளடங்கியுள்ளது. இந்த ஒமேகா 3 ஆனது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாகும். இனிப்புள்ள உணவுகளை உண்பதை குறைப்போம். இனிப்புள்ள உணவுகளானது எமது மூளையில் மந்த புத்தியை உருவாக்குகின்றது. டிமென்ஷியா எனப்படும் ஞாபக மறதி குறைபாட்டையும் உண்டாக்குகின்றது. அதிக இனிப்புள்ள உணவுகளை உண்பதனால் எமது ஞாபகம் இழக்கப்படுகின்றது. எமது மூளையானது 75% நீரினை கொண்டுள்ளது. நாம் போதுமான நீரை அருந்துவதனால் எமது ஞாபக சக்தி, அறிவாற்றல் அதிகரிக்கின்றது. எமக்கு தலையிடி வருவதற்கான காரணம் எமது மூளைக்கு போதிய அளவு ஆக்சிஜன் எடுத்து செல்லாமையாகும். இதற்காக நாங்கள் நீர் அருந்தும் போது குருதி சுற்றோட்டம் சீராகி எமது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் இக்குருதி சுற்றோட்டம் மூலம் இழுத்து செல்லப்படுகின்றது. இதனால் தலைவலி குறைகின்றது. தேவையற்ற எண்ணங்களை நீக்குவோம். நாம் படுக்கைக்கு செல்லும் போது அந்நாளில் நடைபெற்ற தேவையற்ற எண்ணங்களை நாங்கள் எங்கள் மனதிலிருந்து நீக்குவதனால் எமது மன அழுத்தத்திலிருந்து நாங்கள் விடுபடலாம். இதற்காக நாம் எமது நெருங்கிய உறவான தாயிடமோ அல்லது தந்தையிடமோ அன்று நடைபெற்ற தேவையற்ற சம்பவங்களை நாங்கள் உரையாடி அவர்களிடமிருந்து நாங்கள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் தேவையற்ற மன அழுத்தங்களை குறைக்கலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடமாவது உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் வேண்டும். உடற்பயிற்சியில் ஈடுபடுதலானது உடற்தோற்ற ரீதியாக மட்டுமல்லாது உளவியல் ரீதியாகவும் எமது உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மூளையின் தொழிற்பாடு அதிகரிக்கின்றது. ஞாபக சக்தி அதிகரிக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது எமது மூளைக்கு எடுத்து செல்லப்படும் குருதி சுற்றோட்டம் சீராக்கப்படுகின்றது. ஆக்சிஜன் செல்லும் சதவீதமும் அதிகரிக்கின்றது. எமது மூளைக்கு எடுத்து செல்லப்படும் நியூட்ரிஷன் சத்துக்களின் அளவும் அதிகரிக்கின்றது. போதுமான அளவு நாளாந்தம் நாங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது எமது உடம்பில் உள்ள மூளைகளின் களங்களின் வளர்ச்சி அதிகரிக்கின்றது. அத்துடன் என்ட்ரோஃபின் சுரக்கின்றது. இதனால் எமது மூளையில் புதிய மூளை களங்களும் உருவாகின்றது. ஞாபக சக்தியும் அதிகரிக்கின்றது. நாளாந்தம் நடைப்பயிற்சி, யோகா போன்ற உடற்பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் 7 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் தூங்குதல் வேண்டும். ஆழ்ந்த உறக்கமானது எமது உடம்பில் உள்ள நச்சுக்களை அகற்றுகின்றது. அத்துடன் நரம்பு களங்களின் உருவாக்கமும் அதிகரிக்கின்றது. இதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கின்றது. தினமும் 4 மணித்தியாலம் தூங்குபவர்கள் ஞாபக சக்தி குறைபாட்டினால் பாதிக்கப்படுகின்றனர்.